கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் 2 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தில் ரயில் நிலையம் அருகே குழந்தை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குழந்தையை கடத்தி வாய்க்காலில் வீசிச் சென்ற மர்ம நபர்கள் யார்? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பேட்டை பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்களான அமர்பீன் ரபீனா தேவி தம்பதி தங்கியிருந்து கூலி தொழில் செய்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு மேரி என்ற பெண் குழந்தை ஒன்று உள்ளது. சாலையோரம் தங்கியிருந்த இவர்களின் குழந்தை அப்பகுதியில் விளையாடுவது வழக்கம். இதை நோட்டம் விட்ட மர்ம நபர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடத்திச் சென்றுள்ளனர். பதறிப்போன பெற்றோர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீசார் குழந்தையை கண்டுபிடிக்க 15 தனிப்படைகள் அமைத்து களத்தில் இறங்கினர். குழந்தை மாயமாகி 19 மணி நேரத்திற்கு பிறகு திங்கட்கிழமை கொச்சுவெளி ரயில் நிலையம் அருகே நீரோட்டம் இல்லாத வாய்க்காலில் கண்டுபிடிக்கப்பட்டது. மிரட்சியுடன் காணப்பட்ட குழந்தையை மீட்ட போலீசார் உடனடியாக திருவனந்தபுரம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின் அங்கிருந்து மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள SAT பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது. தற்பொழுது குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் குழந்தையின் அதிர்ச்சிக்கு என்ன காரணம் என தெரியவில்லை. குழந்தை மாயமானது எப்படி? கடத்தல் கும்பல் யார்? நோக்கம் என்ன? எதற்காக குழந்தையை வாய்க்காலில் வீசிச் சென்றார்கள் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தும் சந்தேகத்திற்கிடமான நபர்களை பிடித்தும் விசாரித்து வருகின்றனர். ஆனால் 2 நாட்கள் நெருங்கியும் குற்றவாளிகளை நெருங்க முடியாமல் கேரள போலீசார் திணறி வருகின்றனர். கேரளாவில் பொதுவாக நரபலி போன்ற விஷயங்களுக்காக கடத்தப்படுவது நடைபெற்று வருவதால் கேரள போலீசார் இந்த விவகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விசாரித்து வருகின்றனர்.